ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 3 தடவை தோத்ததுக்கப்புறம் 4வது தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விக்டரி அவங்களோட வெற்றி. இது எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து பெரிய கம்பேக்காக பார்க்குறேன். ஏன்னா வந்து நம்ம முன்னாடி இருந்த டீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங் அப்படின்னு எல்லாத்துலேயுமே இஷ்யூஸ் இருந்துச்சு. நிறைய ட்ராப்டு கேச்சஸ், நிறைய ஃபீல்டிங் இஷ்யூஸ் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. பட் இந்த மேட்ச் நான் லைவாக விட்னஸ் பண்ணி சொல்கிறேன். பேட்டிங் செம்மையாக பண்ணாங்க. சஞ்சுவோட பேட்டிங் வந்து எங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. செஞ்சுரி போட்டார். அதே மாதிரி நீங்கள் பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப்டு கேச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான பெரிய கம்பேக்னு நமக்கு சொல்லலாம். ஸோ சஞ்சு சாம்சன் அந்த செஞ்சுரி ஸ்டேடியத்தில் பார்க்க எப்படி இருந்தது உங்களுக்கு? அது வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்னு சொல்லுவேன். ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் லைவாக பார்க்குறது, ஸ்டேடியமில் பார்க்குறது. அண்ட் அதுலேயும் நான் ஃபர்ஸ்ட்டாக வந்து சாம்சன் வந்து செஞ்சுரி எடுக்கிறத பார்த்தது வந்து எனக்கு பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அண்ட் ஸ்டேடியம் வந்து பயங்கர சவுண்ட் இருந்திருக்கும். கண்டிப்பாக அது சூப்பராக இருந்துச்சு. நம்பிக்கை இருக்கா சிஎஸ்கே இந்த கப் அடிக்க சான்ஸ் இருக்கு? யா ஷியர். பிகாஸ் நான் இன்னைக்கு பார்த்த அந்த டீம் வந்து இதே மாதிரி வந்து கண்டிப்பாக விளையாடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இப்படி விளையாண்டாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சிஎஸ்கே கப் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்கள் ஃபேவரட் பிளேயர்னா யார் கரண்ட் சிஎஸ்கே டீமில்? எனக்கு சஞ்சு சாம்சன் தான் பிளேயர். பட் நான் வந்து ஒரு பெரிய ரைனா ஃபேன். ஸோ எப்பயாச்சும் ரைனாவை விட்னஸ் பண்ணணும்னு நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இப்போ தான் வந்து ஸ்டேடியம் வர வாய்ப்பு கிடைச்சிருக்கு. யா ஷியர். தேங்க்யூ ஸோ மச். ஸோ சிஎஸ்கே மேட்ச் பார்த்தீங்களா? ஸோ 3 தடவை தோத்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க? Very happy. We actually came from Kerala to watch this match. Okay. Yeah. So Sanju Samson செஞ்சுரி அடிச்சாரா? ஸ்டேடியத்துல பார்க்க எப்படி இருந்தது உங்களுக்கு? It was so goosebumps. Of course, very proud moment for us. So உங்க ஃபேவரட் பிளேயர்னா Sanju தான். Chennai. Sorry, I got Tony, but Sanju தான். Okay. So உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சிஎஸ்கே இந்த கப் அடிக்க சான்ஸ் இருக்கு அப்படின்றது? We hope. Of course, that's what we hope. ஓகே. ஸோ சென்னை பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் ஃபெயிலியர் அப்புறம் 4th டைம் ஜெயிச்சிருக்காங்க. இங்கிலீஷ் ஓகே. ஸோ வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் டுடே மேட்ச்? Very good, excellent match it was, and Sanju Samson hit amazing in the starting, so we all enjoyed all the sixes and fours. ஸோ இப்போ சென்னை பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் ஃபெயிலியருக்கு அப்புறம் 4th டைம் ஜெயிச்சிருக்காங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான். இன்னைக்கு கண்டிப்பாக வின் பண்ணுவாங்கன்னு நினச்சி தான் வந்தோம். ப்ளஸ் பேட்டிங்கே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, நல்லா ஆடினாங்க. ஸோ இந்த சென்னை இந்த கப் அடிக்க சான்ஸ் இருக்கா? தெரியல, அடிச்சா நல்லா இருக்கும். சஞ்சு சாம்சன் அந்த செஞ்சுரி ஸ்டேடியத்தில் பார்க்க எப்படி இருந்தது? ஆமாம், நிறைய மீம் போட்டாங்க அவர் எடுத்ததுக்கு அப்படின்ட்டு. ஆனால் இந்த தடவை ப்ரூவ் பண்ணிட்டார் அவரோட ஒர்த்தை. சிஎஸ்கே கப் அடிக்க சான்ஸ் இருக்கா? அடிக்கணும், அடிச்சா நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்ஸ். ஸோ சென்னை பார்த்தீங்கன்னா 3 தடவை தோல்விக்கு அப்புறம் 4வது தடவை ஜெயிச்சிருக்காங்கல்ல. ஸோ இந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க? வெற்றி கொஞ்சம் வந்து ஹாப்பியாக தான் பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி கண்டினியூவாக பண்ணாங்க, ஃபினாலேக்கு வர சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ சஞ்சு சாம்சன் செஞ்சுரி அடிச்சார்ல, அது ஸ்டேடியத்தில் பார்க்க எப்படி இருந்தது உங்களுக்கு? ஸ்டேடியத்தில் பார்க்க ரொம்ப ஹாப்பி ஆச்சு. நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சஞ்சு ஆயுஷும் லைக் செஞ்சுரியாச்சும் நல்லா ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா 3 மேட்ச்லேயுமே அவர் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு பெருசாக ரன் எடுக்கலை. ஸோ இந்த டைம் வந்துட்டு நல்லா நின்று விளாட்றாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அந்த சென்னை கப் அடிக்க சான்ஸ் இருக்கு? இதே மாதிரி விளாண்டா ஓகே சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா அவ்வளோதான் இது மாதிரி இல்லாமல், ஏன்னா இந்த வாட்டி வந்துட்டு பவுலிங்ல இருக்கட்டும், ஃபீல்டிங், பேட்டிங் எல்லாத்துலேயுமே நல்லா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணால் மேபி சான்ஸ் இருக்கு. ஹோப். ஸோ உங்களுக்கு ஃபேவரட் பிளேயர்னா யார் சொல்லுவீங்க கரண்ட் சிஎஸ்கே டீம்ல? கரண்ட் ஜேமி ஓவர்டன், பவுலர் ஓயேஷ். இன்னைக்கு அவர் தான் மெயின் இல்ல, நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு. நீங்க உங்க ஃபேவரட் பிளேயர் யார் சொல்லுவீங்க? ஃபேவரட் பிளேயர் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஆயுஷ், அப்புறம் தென் சஞ்சு. ஓகே, தேங்க்ஸ். பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா 3 தடவை தோத்துட்டாங்க, இப்போ 4th டைம் ஜெயிச்சிருக்காங்க. இதை பத்தி எப்படி பாக்குறீங்க? ஸோ ஆல் தி 3 மேட்சஸ் தோத்துருந்தாலுமே இந்த மேட்ச் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தது. அண்ட் போன ஆல் 3 மேட்சஸ் வந்து ஃபீல்டிங் அண்ட் பவுலிங் வாஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் திஸ் டைம் த ஃபீல்டிங் வாஸ் ஸோ குட். அண்ட் தென் ஆப்வியஸ்லி வி ஹேட் சஞ்சு சாம்சன், ஹி பேக் ஸோ இட் வாஸ் வெரி குட். ஸோ செலிப்ரேஷன் பயங்கரமா இருக்கு. ஸோ சென்னை இந்த தடவை கப் அடிக்க சான்ஸ் இருக்கா? நான் இப்போ எந்த ஒரு வார்த்தையும் கொடுக்க விரும்பல. ஸ்டில் வி ஹேவ் a lot of matches to go on. ஸோ அதெல்லாம் முடிஞ்சது. ஹோப்ஃபுல்லி இட்ஸ் நாட் லைக் எந்த டீமுக்கும் ஹேட்டட்லாம் கிடையாது. யார் என்ன பார்ப்போம், டீம் பொறுத்து தான். நம்ம எந்த ஒரு ஹோப்ஸும் வச்சுக்க வேணாம். சஞ்சு சாம்சன் 100 அடிச்சிருக்காருல, அது ஸ்டேடியத்தில் பார்க்க எப்படி இருந்தது?
it was Sanju. Oh my God, it was like very eye-opening kind of shots from him. Na, even though we didn't have a Dhoni for this match, I think Sanju he has backed us up, so that could be really helpful. ஓகே இந்த கரண்ட் சிஎஸ்கே டீம்ல உங்களோட ஃபேவரட் பிளேயர் யார் சொல்லுவீங்க? Current, no, obviously Sanju da. தேங்க்ஸ் மேம். நீங்கள் ஆர்சிபியா? ஓகே. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 3 தடவை தோத்தக்கப்புறம் 4வது தடவை ஜெயிச்சிருக்காங்களே, ஸோ அந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க? நல்லா விளையாடினாங்க, நல்லா ஃபீலிங் பண்ணாங்க, நூறாம எல்லாரும் நல்லா விளையாடினாங்க. ஸோ யா நல்லா விளையாடினாங்க சிஎஸ்கே. சிஎஸ்கே கப் அடிக்குமா அந்த தடவை? இல்லை அடிக்க மாட்டாங்க. உங்கள் ஆர்சிபி தான் அடிக்கணுமா? யார் அடிச்சாலும் பரவாயில்ல, அப்படிலாம் இல்லை. ஆர்சிபி அடிச்சாலும் சந்தோஷம், டிசி அடிச்சாலும் சந்தோஷம், ராகுல் ஜெயிச்சாலும் சந்தோஷம். ஸோ அந்த சஞ்சு சாம்சன் செஞ்சுரி ஸ்டேடியத்தில் பார்க்க எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு, ரொம்ப கூஸ் மம்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஆனால் உங்களை பார்த்துட்டு இந்த தடவை ஐபிஎல் யார் ஜெயிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? உங்கள் ஃபேவரேட்னா? என் ஃபேவரட்னா ஆர்சிபி தான், ஆர்சிபி தான் ஜெயிக்கும். ஆர்சிபி தான் ஜெயிக்கணும். சரி, ஓகே, தேங்க்ஸ். ஸோ சென்னை பார்த்தீங்கன்னா 3 தடவை தோல்விக்கு அப்புறம் 4வது தடவை ஜெயிச்சிருக்காங்களா, ஸோ அந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க? இது வெற்றியே வந்து ஒரு மாசான வெற்றி. சஞ்சு வந்து அது வெற்றி வந்து சஞ்சு சாம்சன் 100 அடிச்சாரு, அதுவே செம்ம மேட்ச்சு. இதுக்கு மேலே அவர் ஃபார்ம் பயமும் வந்துடுவார். இதுக்கு மேலே நம்மளுக்கு எல்லா மேட்சும் வெற்றி தான். ஃபைனலில் கண்டிப்பாக சந்திக்கலாம். நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? கப்படிக்கு இப்போ நம்பிக்கை இருக்கா? கப்படிப்போங்க. 2-3 மேட்ச் நம்ம தோல்வி அவ்வளோதான். ஆனால் இதுக்கப்புறம் கண்டினியூவாக ஜெயிச்சா வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக பெரிய வாய்ப்பு இருக்கு. அது சஞ்சு வந்து இப்போ ஒரு நல்ல ஃபார்ம் வராது. ருத்ராஜ் மட்டும் கொஞ்சம் நல்லா ஃபார்மில் வந்தால் நல்லாயிருக்கும். எம்எஸ் வர நெக்ஸ்ட் மேட்ச் வந்துடுவார். கண்டிப்பாக ஒரு கலக்கர் இருக்கு. சென்னைக்கு ஒரு வெற்றி இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. ஸோ சென்னையோட அந்த ஃபர்ஸ்ட் வெற்றி எப்படி பார்க்குறீங்க? ப்ரோ இது வந்து லாங் வெயிட்டிங், ஸோ கம்பேக்காக வெயிட்டிங் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் ஜேமி ஓவர்டன் அண்ட் ஆல்சோ சஞ்சு சாம்சன். ஓகே. இந்த தடவை கப்படிக்க சான்ஸ் இருக்கா? கப்படிக்க சான்ஸ் இருக்கான்னு தெரியாது. நெக்ஸ்ட் மேட்ச் அங்கே தலை வருவார், அப்போ தான் தெரியும் எங்களுக்கு. ஸோ சென்னை பார்த்தீங்கன்னா 3 தடவை தோத்தக்கப்புறம் 4வது தடவை ஜெயிச்சிருக்காங்களா, ஸோ இந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க? ப்ரோ இது சொல்லக்கூடிய சென்னை எப்பயுமே வின்னு தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓகே இதுனா, இருந்தாலும் தோத்தாலும் ஜெயித்தாலும் மாதிரி நம்ம எப்பவுமே சிஎஸ்கே தான். இது மாதிரி என் ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு வந்திருக்கேன் நான். ஸோ அந்த மேட்ச் வின் பண்ணதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. என்னைக்குமே சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சார்ல, சார் ஸ்டேடியத்தில் பார்க்க எப்படி இருந்தது உங்களுக்கு? வேற லெவல் ப்ரோ. அது ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சுரி அடித்து அவர் நான் ஃபர்ஸ்ட் டைம் லைவ்லேயே பார்க்குறேன். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த தடவை சென்னை கப்படிக்க சான்ஸ் இருக்கா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு நான் ஆஸ் எ சிஎஸ்கே ஃபேன் கண்டிப்பாக கப் அடிக்கும், கண்டிப்பாக அடிக்கும். உங்கள் ஃபேவரட் பிளேயர்னா யார் சொல்லுவீங்க கரண்ட் இதில்? கரண்ட் இல்லைன்னா சஞ்சு தான். சஞ்சு சேட்டன் எப்பவுமே சேட்டன் தான். சரி, தேங்க்ஸ். That was very good. I mean, but the thing is, I don't know Tamil and also. Okay, I can speak. Okay. So, what's your opinion about today's match? Yeah, I mean, it was a very good match. You know, Sanju Samson has been, failing as well, and then he hit a century. It was very good. And then the start with the DC was very good as well. I mean, they lost wickets in a cluster. That's what made them lose the match, I guess. But then again, Tristan Subs was backable player. He did really well, and yeah, the match was good in the end. So, what's your experience about today's Sanju Samson century? It was quite good. You know, people were expecting him to score quick runs. You know, he was coming in form. He was in form coming into IPL, but then again he failed for a couple of matches. So yeah, it was just time that that wasn't on Sanju Samson's side, and he did really well today. That's it. Okay. So do you have any hope in this season CSK will win this season World Cup? They do have the team to win it, but only time will tell if they will win it or not. If they can continue what they have been what they did today, quite consistent. We have been talking about Sanju Samson and all, but you haven't even questioned me about Jamie Overton. I would say that Jamie Overton is the guy today. He played better than Sanju Samson, I would say, because he took 4 wickets, 4 crucial wickets as well at every stage of the innings. So yes, Jamie Overton played a very good part in today's match as well. Okay, thanks. ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 3 தடவை தோற்றதுக்கப்புறம் 4வது தடவை ஃபைனலாக ஃபர்ஸ்ட் விக்டரி ஒரு வெற்றி பார்த்துட்டாங்க. ஸோ இது எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுக்காக தான் எல்லாமே எதிர்பார்த்துட்டோம். தெரியும் நம்ம எப்படி ஜெயிப்போம் தெரியும், எப்போ வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதை இன்னைக்கு ஹோம் கிரவுண்ட்லேயே பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பி தான் எல்லாத்துக்கும். ஓகே. ஸோ சென்னை தடவை கப்படிக்க சான்ஸ் இருக்கா? சான்சஸ் கம்மி தான் ப்ரோ. உண்மையை சொல்லி தான் நம்மளோட பவுலிங் வீக் ஆக்ஷனில் கொஞ்சம் சொதப்பிட்டோம். ஜேக்கப் டஃபீலாம் பேஸ் ப்ரைஸில் எடுத்தாங்க. நம்ம போய் அது நம்ம ஒத்துக்க மனசு இல்லைனாலும் அதுதான் உண்மை.
கொஞ்சம் ஆக்ஷனை நம்ம சொதப்பிட்டோம். ஓகே. ஆக்ஷன்ல 28 நல்லா தான் இருந்தது. போட்டிருந்தாங்க. இப்போ இந்த 3 மேட்ச் கம்பேர் பண்ணா இன்னைக்கு நல்லா இருந்துச்சு ப்ரோ. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தான் பண்ணாங்க. இருந்தாலும் இன்னைக்கு வந்து குர்ஜப்ரீத் சிங் கொண்டு வந்ததெல்லாம் யாருமே அன்எக்ஸ்பெக்டட், யாருமே எதிர்பார்க்கல. அதே மாதிரி அகிலேஷும் கொண்டு வந்தாங்க, அதுவும் நல்லா பண்ணாங்க. இந்த பிரசாந்த் வீரையும் கார்த்திக் சர்மாவையும் பிரைஸ் டேக் பார்க்காம உர்வில் பட்டேலுக்குலாம் கொஞ்சம் சான்சஸ் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். பவுலிங் வீக் தான். ஸோ நம்ம ருத்ராஜ் தான் சொல்லி ஆகணும். டாஸ்ல ஜெயிச்சோம்னா நம்ம எதாவது பண்ணலாம். ஃபேவரட் பிளேயர்னா யார் சொல்லுவீங்க? ஃபேவரட் பிளேயர்னா யாரு? சுரேஷ் ரெய்னா, தோனி. அது ஓகே. இப்போ கரண்ட் சிஎஸ்கே டீம்ல கேக்குறேன். கரண்ட்லயா? கரண்ட்ல டிவால் பிரிவிஸ். ஓகே. Okay, thanks. Match was very crazy. So what's your opinion about today match? They played very well, and we are going to win the 6th title. Hope so. So after 3 failures, no, finally CSK got first victory in the season. So is there any possibility to win this cup? We know for comeback Super Kings. Okay. So who is your favorite player in CSK team? After Dhoni, it is Rudraj. Rudraj. Okay, but Rudraj is not currently not played well. We know what he can do. Okay. Maybe another match will be better. Yeah. Okay. He will hit definitely 1 century. Okay. Thanks. Thank you. ஸோ சென்னை பார்த்தீங்கன்னா 3 தடவை தோத்ததுக்கப்புறம் 4வது தடவை ஜெயிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த தோல்விக்கு அப்புறம் வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக நாங்கள் இந்த வெற்றியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். அதுவும் டெல்லி மாதிரி ஒரு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர் பேக்டு டீமு. டேவிட் மில்லர்லாம் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப க்ளோஸில் வந்து மிஸ் பண்ணார். ஸோ நாங்கள் வந்து இந்த வெற்றியை வந்து கண்டிப்பாக எதிர்பார்த்தது தான். அதுவும் ஜேமி ஓவர்டன் வந்து கடைசியில் 4 விக்கெட்ஸ் எடுத்தார். ஸ்டார்டிங்கில் வந்து சஞ்சு சாம்சன் வந்து செம்ம கிரேட் கம்பேக். பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப் மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட்லேருந்து இப்போ செம்ம இந்த நம்ம சிஎஸ்கேக்கு ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிச்சு கொடுத்தாரு. இப்போ ருத்துராஜ் கைக்வாட் மட்டும் ஸ்டேடியத்தில் பார்க்க எப்படி இருந்தது அவர் அடிச்ச செஞ்சுரி? இல்லை செம்ம வேறு லெவல் அட்மாஸ்பியராக இருந்துச்சு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 200லேயே எடுத்துகிட்டு போனார். செஞ்சுரின்ற ப்ரெஷரே அவர் ஆடவே இல்லை. அதே மாதிரி நம்ம ருத்துராஜ் கைக்வாட் மட்டும் கொஞ்சம் இப்போ ஃபார்முக்கு வந்தால் சூப்பராக இருக்கும். மற்றபடி போலிங் இந்த மேட்ச் நல்லா கிளச் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்திருக்கு. ஓவர்டன், கம்போஜ் எல்லாமே டெத் போலிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நூர் அகமத் மட்டும் கொஞ்சம் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அகில் ஹோசன் கூட நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவரால் அது மட்டும் இது ஃபர்ஸ்ட் மேட்ச்னால கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் ஓவரால் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த சிஎஸ்கே கப் அடிக்க சான்ஸ் இருக்கா? கப் அடிக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். பிளே ஆஃப்க்கு கண்டிப்பாக போயிட்டா நம்ம கப்பு அடிப்போம் கண்டிப்பாக. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் இதே நல்ல யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருந்தால் கண்டிப்பாக கப் அடிப்போம் நம்ம. தேங்க்யூ சார். தேங்க்ஸ். RCB. ஓகே. ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் ஃபெயிலியருக்கு அப்புறம் ஃபைனலாக 4 டைம் ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் வின் ஃபார் சிஎஸ்கே. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஓகே. ஸோ இந்த தடவை சிஎஸ்கே கப் அடிக்க சான்ஸ் இருக்கா? சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான், பார்ப்போம். இதே மாதிரி போச்சுன்னா சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா இதே மாதிரி போச்சுன்னா சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் தோனி இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நெக்ஸ்ட் சஞ்சு சாம்சனோட அந்த சூப்பர் சஞ்சு சாம்சன் சூப்பர். மெகா ஆக்ஷன்ல ஸோ இந்த தடவை கப் அடிக்க சான்ஸ் இருக்கா? கண்டிப்பாக சான்ஸ் இருக்கு. இதே மாதிரியே அப்படியே ஆடினா கண்டிப்பாக நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ சென்னை பார்த்தீங்கன்னா 3 தடவை ஃபெயிலியருக்கு அப்புறம் 4வது தடவை ஜெயிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க இந்த வெற்றியை? நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இங்கே. இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. கிரிக்கெட் பற்றி லைட்டாக தான் தெரியும். ஆனால் லைக் நல்ல வைப்பாக இருந்துச்சு. நான் வந்த உடனே ஜெயிச்ச மாதிரி இருந்துச்சு. சொல்லுங்க, அந்த செஞ்சுரி சஞ்சு சாம்சன் செஞ்சுரி அடிச்சார்ல, அதுவும் சூப்பர். லாஸ்ட்ல வந்து ஆல் அவுட் ஆனாங்கல்ல, அதுவும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு சென்னையில் இப்போ கரண்ட் பிடிச்ச பிளேயர்னா யார் சொல்றீங்க? சஞ்சு சாம்சன் சரியா இருந்தது. ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அந்த தடவை சென்னை கப் அடிக்க சான்ஸ் இருக்கு? தெரியல. எப்படி இருந்தது 3 தடவை தோல்விக்கு அப்புறம் சென்னை இப்போ ஜெயிச்சிருக்காங்கல்ல, இந்த வெற்றி எப்படி பாக்குறீங்க? டெஃபினட்டாக இது ஒரு சின்ன ஹோப் தான். கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஃபீல்டிங், பேட்டிங், பவுலிங் எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. ஸோ வந்து இதுக்கு மேலே கண்டினியூஸாக ஜெயிப்போம் எல்லா மேட்சும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை. அந்த சஞ்சு சாம்சன் செஞ்சுரி பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது உங்களுக்கு? உங்க ஃபேவரட் பிளேயர் மட்டும் சொல்லிடுறீங்களா? இன்னைக்கு சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன். தேங்க்ஸ். Okay. 2 minutes. Okay. So, what do you think about this match? Today's match? Today's match was thrilling, awesome, and we are very happy that CSK won his first IPL match today. And it's lucky that
we came today for the first IPL and we saw CSK winning. So it was a great experience today and we are very happy today. So what's your experience about Sanju Samson century? Sanju scored 100 runs today. It's his first match in which he scored 100. So congrats to Sanju and we are very happy that we get to see his century today and all the best CSK for upcoming matches. Bye. We are getting late.